திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களது வீட்டில் கட்டுக்கட்டாக தற்பொழுது கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. காலை முதலே நீலகிரியில் உள்ள ராசா அவர்களது பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தி வரக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் திருப்பமாக யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவில் 4 இடங்களில் சோதனைகளை நடத்தி வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ராசா அவர்கள் நீலகிரியில் தோற்கடிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தடையே மீறி பணத்தை கொடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் எல் முருகனை தோற்கடித்து விட்டார் ராசா அவர்கள். குறிப்பாக நீலகிரியில் குறைந்த சமூகத்தை சார்ந்தவர்களது ஆதரவுகள் ராசாவிற்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடைக்காது. பணம் கடைசி நேரத்தில் வேலை செய்ததாகவும் ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் 15000 வரை செலவில் செய்ததாகவும் இந்த சூழ்நிலையில்தான் பணப்பட்டுவாடா செய்ததாக ஏற்கனவே ராசாவை பின்தொடர்ந்தார்கள் மற்ற கட்சி தலைவர்கள். குறிப்பாக ராசா அவர்கள் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகளை தனது இந்த சொத்து பட்டியலாக சேகரித்து வருவதாகவும் நீலகிரியில் பல்வேறு எஸ்டேட்டுகளை பினாமியின் பெயரில் வாங்கியிருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில்தான் பிரபல ராசா அவர்களது பங்களாவில் சோதனைகள் நடத்திய பொழுது சில ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் எதுவும் சரியாக இல்லை என்றால் பங்களாவையும் ராசாவையும் சிறைபிடிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராசா அவர்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் சிக்கியிருக்கிறார். உதாரணமாக சனாதன வழக்காக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன் என்று கூறி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை அவமானப்படுத்தியதாக இருக்கட்டும், பெண்களுக்கு வழங்குகின்ற இலவச பொருட்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே தரைக்குறைவாக பேசியிருக்கிறார். இருந்தாலும் ராசா அவர்கள் பணப்பட்டுவாடா மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது எம்பியாக தேர்வு செய்திருக்க மாட்டார்கள். மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தீயவர்களுக்கு ஓட்டளிக்கும் வரை தமிழகத்தில் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதா அல்லது இதற்கும் ஆதாரத்தை காட்டி அது கருப்பு பணம் அல்ல, என்னுடைய சொந்த தேவைக்கான பணம் என்று கணக்கு காட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை கைது செய்யப்பட்டு விட்டால் ராசா அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏற்கனவே 2G வழக்கில் இருந்து எப்படி தப்பித்தார் என்று நமது அனைவருக்கு தெரியும். முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது படுகொலை, அவர் படுகொலை செய்யப்பட்டது தற்கொலையாக மாற்றப்பட்டு அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வந்து இவர்களை விடுவித்தார்.